இந்தியா அழகான ஒரு நாடு. இறைவன் இங்கே அழகை அள்ளி வீசி இருக்கிறான். ஆனால் இதே இந்தியாவின் இன்னொரு புறம் பயங்கரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. பெங்களூரோ, ஹைதராபாதோ, மும்பையோ, தில்லியோ, சென்னையோ, கல்கத்தாவோ, பூனாவோ, விசாகப்பட்டினமோ எல்லா நகரங்களிலும் நம்மால் மிகப்பெரிய குப்பை மலையை பார்க்க முடிகிறது. இந்த அனைத்து குப்பைகளும் தினம்தோறும் நமது வீட்டிலிருந்து வருபவைகள் தான். சிறிய அளவில் தொடங்குகிறது. இந்த குப்பைகளை அலட்சியமாக தெருவில் நாம் போட்டு விடுகிறோம். மாநகராட்சியின் கணக்குப்படி பார்க்கும்போது ஒரு நாளுக்கு 1,60,000 மெட்ரிக் டன், அதாவது 16 கோடி கிலோ குப்பைகள் தினம்தோறும் சேருகின்றன. இந்த குப்பைகளில் எல்லாவிதமான பொருட்களும் உள்ளன. காய்கறி தோல்கள், கெட்டுப்போன உணவு, உடைந்த கண்ணாடிகள், காகிதங்கள், பிளாஸ்டிக், இன்ஜெக்ஷன்ஸ், ஊசிகள், காலாவதியான மருந்துகள், கெமிக்கல்ஸ், ரப்பர் பொருட்கள், பேட்டரிஸ், இன்னும் பல. நம் நகரத்தின் முனிசிபாலிட்டிஸ் இந்த குப்பைகளை சேகரித்து ஒரு இடத்தில் கொண்டு போய் கொட்டுகிறார்கள். அதை லேண்ட்ஃபில் சைட்ஸ் அல்லது டம்பிங் கிரவுண்ட் என்று கூறுவார்கள். இது நகரத்தின் நடுவே அமைந்திருக்கும் அல்லது நகரத்தை ஒட்டி இருக்கும் கிராமங்களில் அமைந்திருக்கும். தற்போது நம் நாட்டில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் இந்த டம்பிங் கிரவுண்ட்ஸ் அமைந்திருக்கிறது. இந்த குப்பை மலையானது 80 100 அடி உயரத்திற்கு வளர்ந்து விட்டது. இடப்பற்றாக்குறையின் காரணமாக குப்பை மலையின் உயரத்தை அதிகரிக்க முடிவெடுத்திருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம், இந்த உயரத்தை அதிகரிப்பதற்கு முன்பு ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டியின் அனுமதியை பெற வேண்டும். எந்த இடங்களில் இந்த குப்பை மலைகள் அமைந்துள்ளதோ அங்குள்ள மக்களின் உடல்நிலை மற்றும் சுற்றுச்சூழல் மிகவும் பாதிக்கப்படுகின்றன. இந்த குப்பையிலிருந்து விஷவாயுகள் வெளிவருவதால் சில இடங்களில் தீப்பிடித்துக் கொள்கின்றன. குப்பைகள் அழுகி போவதால் விஷம் கலந்த அழுக்கு நீர் வெளியே வருகின்றது. இதை லீச்சட் என்று கூறுவார்கள். இந்த நீர் பூமியில் இருக்கும் நீரையும் வயல் வெளிகளையும் நாசம் செய்து விடுகிறது. இதனால் அருகில் இருப்பவர்கள் மற்றும் பாதிப்புக்கு உள்ளாவதில்லை. இந்த இடத்தில் இருந்து உருவாகும் விஷவாயுவானது காற்றின் மூலமாகவும் தண்ணீர் மூலமாகவும் மற்ற இடங்களுக்கும் பரவுகின்றன.